ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் நமக்கு 100 கொஷின் இருக்குது. ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு 10 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. முதல் யூனிட் என்ன ஜென்ரல் சயின்ஸு. சயின்ஸ்லேருந்து மட்டும் நமக்கு எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 9 கொஷின் கேட்டிருக்காங்க. சயின்ஸுன்னு பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் வரும்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்போ நமக்கு வந்து ஃபிசிக்ஸில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க, பயாலஜியில் ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 9 கொஷின் கேட்டிருக்காங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ் 2வது யூனிட் பார்த்திங்கன்னா 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஜாகிரபிலேருந்து நமக்கு ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்திங்களா, அதில் 13 கொஷின் கேட்டிருக்காங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஹிஸ்ட்ரி நல்லா படிங்க அப்படிங்கிறது. பாலிட்டியில் 8 கொஷின் கேட்டிருக்காங்க, எக்கனாமியில் 8 கொஷின் கேட்டிருக்காங்க, நேஷனல் மூவ்மெண்ட்டில் 8 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா 11 கொஷின் கேட்டிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் 7 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின் கொடுக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரியை படித்தாவே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13, ஐஎன்எம்மில் ஒரு 8, ஒரு 11 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா 19, 22, 32 கொஷின் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும் வருது. +, நமக்கு மேக்ஸு. அப்போ வந்து ஹிஸ்ட்ரி வந்து மெயினாக நமக்கு என்னென்னா மெயின் ரோல் ப்ளே பண்ணோம். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் அனலைஸுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் நமக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்கும். அதில் 10வது யூனிட் தான் நமக்கு ஆப்டிடியூடில் 25 கொஷின். 25 கோலில் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 19 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 14 கொஷின் பள்ளிப்பாட புத்தகத்துலேருந்து அப்படியே அச்சு மாறாமல் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து அந்த கொஷினே நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இப்போ அடுத்த டெஸ்ட் பிளானே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி போட காரணமே அதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரீசனிங்கில் உள்ள கொஷின்ஸ் வந்து மீதி கொஷின் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 25 கொஷின் நமக்கு என்னங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேருந்து ஒரு கொஷின் அப்படியே ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ்லேருந்து ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஜிபி ஜாமெட்ரி ப்ரோக்ரஷன் ஏன்னா பெருக்கு தொடர் வரிசையில் ஒரு கொஷின், நம்பர் சிஸ்டம் இதில் தான் ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 2 கொஷின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2 கொஷின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 3Dயில் 3 கொஷின், எல்சிஎம் கேசிஎம்மில் 3 கொஷின், மொத்தம் 16 கொஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா நியூமெரிக்கில் 4 கொஷின், விஷுவல் ரீசனிங்கில் ஒரு முக்கோணத்தை கொடுத்துட்டு 27 ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் டேஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் நமக்கு 25 கொஷின். பள்ளிப்பாடத்துலேருந்து மொத்தம் 14 கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த கொஷினை டீட்டெயிலாக பார்ப்போம். 6ஆம் தேதி நடந்த ஏஐ எக்ஸாம் 2022 இந்த வருஷத்துடைய எக்ஸாமுடைய பேப்பர் அனாலிசிஸ் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வாரம் நடந்த எக்ஸாமு இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் எந்த மாநிலம் வழங்குதுன்னு கேட்காங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு தமிழகத்தில் தான் கொண்டு வந்தாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி கொண்டு வராங்க. ஏன்னா மதுரையில் முதல் முறையாக கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் பேர் கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாடு இது வந்து யூனிட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் 9ல் ஸ்கீமில் இந்த கொஷின் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ நம்ம கொஷின் பார்த்திங்கன்னா இதான், ஏன்னா மாநில அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி பேப்பரில் பார்த்திங்கன்னா அதாவது எய்டட் ஸ்கூலுக்கும் இதை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த கொஷின் வந்து எல்லாருமே போடக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான். 2வது கொஷின் பார்த்திங்கன்னா இப்போ கொஷின் டைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டைரக்ட் கொஷின். இதில் என்ன கேட்டிங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த நாட் கரெக்ட்லி, அதை கரெக்டாக பார்க்கணும். கரெக்டாக அதாவது டெஸ்ட்டு போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த ஒரிஜினல் கொஷினை நல்லா அனலைஸ் பண்ணணும். இதை தான் அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம வைக்கிற டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எப்படி கொஷின் செட் பண்ணுறாங்க, ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறாங்க, நம்மளை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்கன்னு தெரியும். அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுற மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிடணும். அப்போ நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா கரெக்டுன்னு சொல்லி தான் மீன் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு இது என்னங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10th புக்கில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் அப்படியே கேட்டுருவாங்க. 10th புக்கில் பார்த்தீங்கன்னா 16வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா தாவரவியலில் ஏன்னா தாவரவியலில் ஹார்மோன் ஒரு 5 ஹார்மோன் இருக்குது. அதை தான் அப்படியே கொஷினாக கேட்டிருக்கான். இப்போ எது வந்து தவறுதல் அப்படின்னு கேட்காங்க. அப்போ வந்து ஆக்சின் ஏன்னா நுனி ஆதிக்கம் ரைட்டு, இது ஜிப்ரலின் அமில செயல்பாடு அதிகரிக்க செய்த ரைட்டு, எத்திலின் எல்லாருக்கும் தெரியும் பழங்களை பழுக்க வைத்தல். அப்போ நமக்கு என்ன கொடுக்காங்கன்னா சைட்டோகைனின்ங்கிறது வந்து அப்சசிக், இதான் தப்பு. ஏபிஏ அப்படிம்பாங்க. இப்போ இதுதான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா தப்பு. அப்போ நம்ம கொஷின் நல்லா வாசிக்கணும். ஸ்கூல் புக்கில் 5 ஹார்மோனுமே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ ஆக்சின், ஜிப்பர்லின், சைட்டோகினின், எத்திலின், ஏபிஏ. அப்போ வந்து 5 ஹார்மோனையும் அப்படியே கொடுத்து நமக்கு என்னங்கன்னா விச் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஒரு கொஷின்ஸ். இன்றைக்கி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தான் இன்கரெக்ட். கொஷினை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரெக்ட்னு நினச்சி வாசிட்டு இருப்பாங்க. இன்கரெக்ட்னு சொல்லிட்டு அப்ரிவேஷனாக கொடுத்துருக்கான். அப்போ அப்ரிவேஷன் கொடுக்கும்போது நமக்கு இந்த போர்ஷன் நம்ம எதில் எடுத்துக்கலாம்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துக்கல. கரண்ட் அஃபேர்ஸில் வித் என்னது
ஜென்ரல் நாலேஜில் எடுத்துக்கலாம். இப்போ மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது வந்து அப்ரிவேஷன் கரெக்டு. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா SCRT ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரெயினிங் சொல்லிட்டு வரும் இந்த இடம். அப்போ இது வந்து தப்பு. அப்போ ஆன்சர் வந்து என்னது B. இது அப்ரிவேஷன் நம்ம இங்கிலீஷில் தான் பார்க்கணும். ஏன்னா CSR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கரெக்டு, யுனெஸ்கோ கரெக்ட். இதுதான் கொஷின் கேட்குற ஏரியா. இப்போ ISROங்கிறது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு படிச்சுக்கலாம். 1969. எங்கே இருக்குதுன்னா பெங்களூரில் இருக்குது. SCRTங்கிறது தமிழ்நாடு SCRT தான் இங்கே, இது டெல்லி. CSIRங்கிறது டெல்லி. ஏன்னா யுனெஸ்கோங்கிறது பாரிஸ். இப்போ யுனெஸ்கோ 1945, CSIRங்கிறது 1942. இதே கூட கொஷினை கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இயரு எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். கொஷின் கேட்குற ஸ்டைலில் நல்லா பார்த்துக்கணும். விச் ஆர் த ஃபாலோங்கிறத 4 key ஆஸ்பெக்ட் ஆஃப் த மகளிர் திட்டம். அப்போ மகளிர் திட்டத்துடைய 4 ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்காங்க. அப்போ மகளிர் திட்டங்கிறது ஆக்சுவலாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 97, 98 சுய உதவி குழு, அந்த குழு அமைப்பில் இதை கொண்டு வர்றாங்க. அப்போ இதோட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா சமூகத்தில் அவங்கள முன்னேற்றணும், பொலிட்டிக்கலில் முன்னேற்றணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றணும், எஜுகேஷனில் முன்னேற்றணும். அப்போ ஆன்சர் என்னென்னா C. அப்போ ஆப்ஷன் இப்படி வைக்கும்போது என்னென்னா குழப்பிடும். ஹெல்த் வரலாமா அப்படின்னு வரும், லீகல் வரலாமா அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது நம்ம நல்லா வாசிக்கணும். இப்போ சோசியலுங்கிறது எல்லா இடத்துலையும் வருது, பொலிட்டிக்கலுங்கிறது எல்லா இடத்துலையும் வருது, எக்கனாமிங்கிறது எல்லா இடத்துலையும் வருது. அப்போ இந்த 4 ஆப்ஷன் தான் குழப்பி விடுறான். அப்போ அந்த 4 ஆப்ஷனில் எது நம்ம டேக் ஓவர் எடுக்கணும், கையில் எடுக்கணுங்கிறதான் பார்க்கணும். அப்போ அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே நம்மளை அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ ஆப்ஷனை கரெக்டாக பார்க்கணும். அப்போ எஜுகேஷனுங்கிறது வந்து நம்ம வந்து என்ன கொண்டு வரோம்னா மகளிர் திட்டத்தில் எஜுகேஷன் கொண்டு வந்தாவே ஆட்டோவரும் மகளிர் முன்னேற்றம் அடைவார்கள். அதை தான் உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வரும். அப்போ இதை வந்து கொஷின் நல்லா பார்த்துக்கணும். செட் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் போடுறோன்னு சொல்லிட்டு சும்மா டேரெக்டாக கொஷினாக போட்டுட்ருக்கூடாது. அதுக்கு பிறகு டெஸ்ட் பேஜே கிடையாது. ஒரிஜினல் கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் சொன்ன உடனே நமக்கு தெரிஞ்சிடும். பார்ட் 2. ஏன்னா ஆர்டிக்கிள் வந்து நமக்கு என்னது 5 to 11 இதான் கரெக்டு. இதெல்லாம் விடவே கூடாது. அப்புறம் இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிங்கிள் சிட்டிசனு. ஏன்னா இங்கிலாந்துலேருந்து நம்ம வந்து இந்த சிங்கிள் சிட்டிசனுங்கிற ஒரு கான்செப்டாக இருக்கும். அமெரிக்கா இஸ் டபுள் சிட்டிசனு. அப்போ பாலிட்டியில் கேட்ட கொஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 8 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் யாருன்னு கேட்காங்க. முல்லைத்திணை. இப்போ முல்லைத்திணையை பாடினது யாருன்னா பேயனார். அப்போ 8 தொகையில் ஐங்குறுன்னு, ஏன்னா முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இருக்குது பார்த்தீங்களா. மீதி ஆப்ஷன்லாம் பாருங்கள், ஆன்சர் வந்துருக்காங்க. அம்முவுணர் இவர் என்ன பாடினா நெய்தல் திணை. ஓரம்போகியார் மருதம். கபிலர் குறிஞ்சி. இன்னும் ஒன்று இருக்குது பாலை ஓதல் ஆந்தையர். அப்போ நமக்கு வந்து அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அப்படி அடுத்த கொஷின் வரலாம். அப்போ அந்த ஒரு ஆன்சர் பார்க்கும்போது ஒரு டேரெக்டாக ஆன்சர் மட்டும் பார்த்துக்கூடாது. மீதி உள்ள ஆப்ஷன் எல்லாமே இன்னொரு கொஷினுக்கு என்னதான் இருக்கலாம்னா கீயாக இருக்கலாம். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் அண்ட் ரீசன். கொஷின் ஸ்டைலை நல்லா பார்த்துக்கணும் எப்படி கேட்குறான்னு. கூற்று காரணம். அப்போ கூற்று காரணம் போது ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியே ஆரம்பித்தார். அப்போ இது வந்து நமக்கு என்னது ரைட்டு. அரசு பணிகளில் வகுப்பாத பிரதிநிதித்தை பெற திட்டம் வைத்திருந்தார். இதுவும் ரைட்டு. அப்போ ரெண்டுமே என்ன கேட்டிங்கன்னா சரி. இதில் விளக்குங்கிறத கொடுத்துருக்க மாட்டேன். ஆப்ஷனை நல்லா பார்க்கணும். அப்போ ஜீவானந்தங்கிறது டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அவர் வந்து ஜனசக்தி அப்படின்னு ஒரு இதழ் ஒன்று வச்சுருந்தார். ஏன்னா அடுத்தது தாமரை அப்படின்னு ஒரு இதழ் வச்சுருந்தார். அவரை பற்றி டீட்டெயிலாக எடுத்து படிச்சுக்கிடணும். அப்போ இதுதான் அந்த கொஷின் கேட்குற ஸ்டைல். எப்படி கேட்காங்கிறது நல்லா பார்த்துக்கணும். இது ஸ்கூல் புக்கில் அப்படியே டேரெக்டாக கொஷின் கேட்டது. ஏன்னா புகையிலேயே 1508 யார் கொண்டு வந்தா அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யார், போர்த்துகீசியர். அப்போ டச்சு என்ன கொண்டு வந்தாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துக்கிறோம். டைரக்ட் கொஷின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கன்னியாகுமரி. முப்பந்தல். ஏன்னா முப்பந்தல் போனீங்கன்னா நிறைய காத்தாடியாக இருக்கும். செகண்டு பார்த்தீங்கன்னா காத்தாடி அதிகமாக இருக்குது ஜெய்சல்மர்ங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே தான் நமக்கு என்னங்கன்னா காத்தாடி அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் நர்மதா ரிவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மெதக்கும் சோலார் பேனல் பெருசாக ஒன்று போட்டுட்ருக்காங்க. அதை கூட கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். அப்போ எப்படி கேட்காங்க, கொஷின் வந்து எந்த ஸ்டைலில் கேட்காங்கன்னு நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கான்செப்ட் வேஜஸ் குட்ஸ். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் த க்ரோத் மாடல் கூலி பொருட்களையும் வளர்ச்சி உத்தி மாதிரியை சொன்னது யாருங்கன்னா அப்படியே ஆப்ஷனில் எடுத்து போட்டிருந்தான். ஏன்னா வக்கீல் மற்றும் பிரேமானந்தா.
இப்போ மற்றதெல்லாம் யாருன்னு பார்க்குறோம். கரத்தோமர் இவர் தான் முதல் 5ஆண்டு திட்டம், ஃபஸ்ட்டு பிளானை திட்டத்தினுடைய ஐடியால். மகலானபீஸ் வந்து செகண்ட் திட்டம். இதுபோக ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஜவஹர்லால் நேரு ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரின் தந்தை, இந்திய கலப்பு பொருளாதார தந்தை என அழைக்கப்படுற. உலக கலப்பு பொருளாதார ஜேஎம் கின்ஸ். அப்படியே ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். அதை மட்டும் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. அடுத்து இக்ரிசாட்டுங்கிறது சிலபஸில் உள்ள ஒரு டேம். அப்போ இக்ரிசாட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சாவே இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டுடலாம். அப்போ ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஐ ஃபார் இன்டர்நேஷ்னல், ஏன்னா சி ஃபார் கிராஃப்ட்ஸ், ஏன்னா ஆர் ஃபார் ரிசர்ச், ஏன்னா இன்ஸ்டியூட். ஐ ஃபார் என்னென்னா இன்ஸ்டியூட். அடுத்து செமி ஆரிட் டிராஃபிக் ரீஜன் தான் இக்ரிசாட். இது இக்ரிசாட்டுங்கிறது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஃபுல்லாக படிக்கணும். அந்த ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் 1972 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்கள் செமி ஆரிட்னு ஒரு வார்த்தை வருதா, அதான். அப்போ வந்து இங்கே என்ன கேட்டிங்கன்னா வறண்ட நில விவசாயம், செமி ஆரிட், ட்ரை லேண்ட் ஃபார்மிங். அப்போ அந்த அதுலேயே ஆப்ஷன் இருக்குது. மொதல் ஆப்ஷன் பாருங்கள் நில உச்சரிப்பு சட்டம். நில உச்சரிப்பு சட்டம்னா நம்ம காமராஜர் 1961 என்ன கொண்டு வந்தார், கலைஞர் எப்படி மாற்றினார்னு பார்க்குறோம். கால்நடை. இன்னொரு ஆப்ஷன் உரத்துக்கான மானியம். மற்ற எந்த ஆப்ஷனும் வராத ஆப்ஷன்லாம் டெலீட் பண்ணிடணும். அப்போ வந்து ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன்லாம் நீங்கள் டெய்லி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அசெப்ஷன் ரீசன். ஹுமாயூன் மிக கொடூரமான பாமனி சுல்தான். கரெக்டு. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே சகோதரருக்குள்ள அந்த காலத்தில் சண்டை இருக்கும், யார் அரியணை ஏறுறதுன்னு. அப்போ சண்டை போட்டு தான் எல்லாருமே வருவாங்க. அப்போ வந்து அதனால் அவர் வந்து சொல்கிறாங்கன்னா இரண்டும் சரியான விளக்கமும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலராக சிறந்து விளங்கிய ஒரு பெயரை குறிப்பிடுக. அடுத்த வராகமித்திரருங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜர், மேக்ஸ்க்கும் வருவார். ஆரியப்பட்டருங்கிறது ஒரு மேத்தமெட்டிஷியன், ஏன்னா ஜீரோவை கண்டுபிடிச்சது அப்படிம்பாங்க. காளிதாசருங்கிறது ஒரு கவிஞர். அதுக்கு ஒரு கோடு உண்டு, குருவி ராமசாமி அப்படின்னு போட்டிங்கன்னா அவர் எழுதின எல்லா நூலும் வந்துடும். குமார சம்பவம், ருத்ரவம்சம், விக்ரவம்சம், சாகுந்தலம் எல்லாமே வந்துடும் அந்த அவருடைய இது. அப்போ இங்கே நமக்கு வரக்கூடிய ஆப்ஷன் வந்து எதை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரியப்பட்டரை போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இது என்ன கேட்டால் மேத்தமெட்டிஷியன். ரெண்டாவது அஸ்ட்ரானமருங்காங்க. அஸ்ட்ரானமருங்கிறது வரகாமித்ரா. மேத்தமெட்டிக்ஸ் அஸ்ட்ரானமர் சேர்த்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், ஆரியப்பட்டரை கொடுக்கலாம். அப்படியே ஸ்கூல் புக்கில் உள்ள கொஷின்ஸ் தான். அடுத்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல், ஏன்னா சர்வதேச அளவில் மக்கள் நல அவசர கருதி உலக சுகாதாரம் அறிவித்த நோயின் பெயர்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மங்கி ஃபாக்ஸ், குரங்கு அம்மையை வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயற்கை காரத்தன்மையின் முக்கிய ஆதாரங்கள் பாறைகள். இதில் என்னென்ன சேர்மங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அமிலம், காரம் சிலபஸை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இதில் என்னெல்லாம் வரும் கேட்டிங்கன்னா கார்பனேட்டு, பைகார்பனேட்டு, ஹைட்ராக்சைடு, இந்த 3 தான் நமக்கு என்னது மெயின் சோர்ஸஸ் ஆஃப் த நேச்சுரல் ஆல்கலினிட்டி. ஆசிட் கேட்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா கான் அப்துல் காப்பர் கான். இது வந்து நம்ம ஐஎன்எம்மில் வரக்கூடிய ஒரு முக்கியமானது. கான் அப்துல் காப்பர் கானை எப்போவுமே ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ கான் அப்துல் காப்பர் கானை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான்னா, கான் அப்துல் காப்பர் கான் வாஸ்த ஃபஸ்தூன் லீடர். ஃபஸ்தூன்னு என்னென்னா கிங் ஆஃப் சீஃப் அப்படிம்பாங்க. கான் அப்துல் காப்பர் கான் நவுன் அஸ் த பாஷா கான், அதுவும் ரைட்டு. கான் அப்துல் காப்பர் கான் பாப்புலர் நவுன் அஸ் த ஃப்ராண்டியர் காந்தி அப்படிம்பாங்க, எல்லை காந்தி அப்படிம்பாங்க. எல்லை காந்தினா என்னென்னா நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ரொவின்சஸ் அப்படிம்பாங்க எல்லை காந்தி. கான் அப்துல் காப்பர் கான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜின்னா வந்து தனிநாடு ஆரம்பிக்கும் போது இவர் வந்து இங்கே தான் இருப்பார். அங்கே அவர் கூட ஒட்ட போயிடுவார்னு நினைப்பாங்கன்னா போக மாட்டார். கான் அப்துல் காப்பர் கான் வசதி பவுண்டர் ஆஃப் த குடாய் கிட்மாக்கர், அது முக்கியமானது. 1930 ரெட் ஷர்ட் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ரெட் ஷர்ட் மூவ்மெண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ரைட். இதான் தமிழில் கொடுத்துருக்காங்கன்னா கான் அப்துல் காப்பர் கான் பஸ்தூன் தலைவர், கான் அப்துல் காப்பர் பாஷா கான், கான் அப்துல் காப்பர் கான் எல்லை காந்தி என அழைக்கப்படுகிறார், குடாய் கிட்மாஸ்கர். இப்போ இது எல்லாமே ரெட் ஷர்ட் மூவ்மெண்ட், இது எல்லாமே என்னது ரைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் பார்ட்டி, அதாவது எந்த கட்சி இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை 1947 ஜூலை 3 ஆண்டை கருப்பு தினமாக அறிவித்தனா ஹிந்து மகாசபை. நிறைய பேர் பிளாக் டே அப்படிம்பாங்க, அண்ணா கூட சொல்லுவார், நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ஜூலை 3 ஜூன் 3 பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா ஜூன் 3 வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிம்பாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பொறுத்து கேட்டோம்னா உடன்கட்டை ஏறுதல். அப்போ பொறுத்துக்கன்னு சொல்லும்போது அப்படியே பொருத்தி பார்த்துடணும். இப்போ உடன்கட்டை அப்போ என்ன கேட்டிங்கன்னா உடன்கட்டைங்க பிரம்ம சமாஜங்கிறது 1828 ஆரம்பிக்காங்க. யார் ஆரம்பித்தா, எதுக்காண்டி ஆரம்பித்தாங்க, ராஜாராம் மோகன் ராய், எல்லாத்தையுமே பார்த்துக்கிடணும். அடுத்து கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல். அப்போ கலப்பு திருமணங்கிறது பிரார்த்தன சமாஜம். தீண்டாமைக்கு எதிராக போராட்டம் ஆரிய சமாஜ் 1875 ஆரம்பிப்பாங்க. மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யுந்துண்டு அப்படின்னு யாருன்னா ராமகிருஷ்ண மிஷனுடைய முக்கியமானது அதுதான். இப்போ இந்த அமைப்பு சோசியல் ரிஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும். அந்த அமைப்பு எப்போ ஆரம்பிக்காங்க, யார் ஆரம்பித்தா, என்ன பர்பஸ்க்கு ஆரம்பிச்சாங்கன்னு தெளிவாக படிச்சுட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் ஆயிரும். ஆனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுத்திட்டா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சாவே அடுத்த பொறுத்துக்கு கண்டுபிடிச்சிடுவீங்க. முதல் பிரம்ம சமாஜ்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி கொஸ்டின் வச்சா கூட கடைசி லாஸ்ட்டில் 1 வரும். பொறுத்துக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CIASC 2022 கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபார் த இன்வென்ஷன் ரிலேட்டட் டு. அப்போ C ஃபார் என்ன கேட்டிங்கன்னா CSIR. இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதே கொஷின். அப்போ I ஃபார் என்ன கேட்டிங்கன்னா அடுத்தது இன்னோவேஷன். A ஃபார் என்னென்னா அவார்டு. அடுத்தது SCங்கிறது என்னென்னா ஸ்கூல் சில்ட்ரன். இப்போ CSRலேருந்து இன்னோவேஷன் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு அவார்டு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இப்போ இந்த வேலம்மாள் ஸ்கூலுக்கு இது பண்ணாங்க. அப்போ இது எதுக்காண்டி கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், காகித மறுசுழற்சி, தீக்குச்சி உற்பத்தி செய்தல். இப்போ ரெண்டுமே நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஆன்சர். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்த கொஷின். நெக்ஸ்ட்டு ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லிட்டர் தண்ணீரை உட்கொண்டால் இதன் அளவே மோல்களில் கூறு அப்படிங்க. இயற்பியலில் பார்த்தீங்கன்னா அளவியலில் வரக்கூடியது. அப்போது ஒரு மோலுங்கிறது அடிக்கடி கேட்டுட்ருப்போம் கொஷின். ஒரு மோலுங்கிறது 6 இது அடிக்கடி ஏகப்பட்டாட கேட்டான் 2 3 × 10⁻23 அட்டாம்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்போம் 1 லிட்டர் = 55.5 மோல்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ 2 லிட்டர்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது 2ஆல் பெருக்கிட்டால் நமக்கு என்ன வரும் ஆன்சர் வந்துடும். அப்போ 2ஆல் பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்னது 111.11. அப்போ டேரெக்டாக யூனிட்லேருந்து கேட்டிருக்கு. எல்லாமே கொஸ்டின் தான். அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் %, முக்கிய தொழில்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணைத்துறைகளில் ஆக்சுவலாக 54.6% இருக்குது. இல்லை டேட்டா இல்லை. அவன் என்ன கொஸ்டின் வைக்கான்னு என்ன ஆன்சர் செட் பண்ணுறான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வேளாண்மையின் வணிகமயம். இப்போ அக்ரிகல்ச்சர் போடுவாங்க, சிலவங்க வீட்டுக்கு மட்டும் போடுவாங்க. அப்போ அதுக்கு பேர் குடும்ப நுகர்வு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தின் ஒரு பகுதி மட்டும் வெளியே கொடுப்பாங்க. வணிகங்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சந்தைக்காண்டி போடுறது. இப்போ டீ எஸ்டேட் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். டீ எஸ்டேட் அவங்க வீட்டுக்கு போடுறதுக்கா டீ போடுவாங்க கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா சேல் இன் மார்க்கெட். அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா C தான் நமக்கு என்னது ஆன்சர். அப்போ இது 2 தப்பு, C ஆன்சர். நெக்ஸ்ட்டு அன்னிபெசன்ட் அம்மையார் கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் தியோசோஃபிக்கல் சொசைட்டியில் இணைந்தார். அதில் தியோசோஃபினா என்ன அர்த்தம்னா தெய்வீக நாணம், அதான் ஆன்சர். இவரை வச்சு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இது எந்த நாட்டு பெண்மணின்னு கேட்பாங்க. அயர்லாந்து பெண்மணி. 1917 கல்கத்தாவில் காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. பிறகு பார்த்தீங்கன்னா ஐஎம் டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அடிமையாக ரயில் பயணங்களில் செல்வதை விட சுதந்திரமாக மாட்டு வண்டியில் பயணம் செய்யலாம் யார் சொன்னான்னு கேட்பாங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் திலகரோட இணைஞ்சு நிறைய மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அன்னிபெசன்ட் நீங்கள் தரவாக படித்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட் 8 ஒரு திருக்குறளை வச்சு கேட்காங்க. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் ஊழ் தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு இது. நெக்ஸ்ட்டு முதலமைச்சர் சுப்ராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர். இந்த ருக்மணி லட்சுமி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ உப்பு சத்தியாகிரகத்தில் முத பெனால்டி கட்டினது இவங்க தான். அப்புறம் கைது பண்ணப்பட்டது இவங்க தான். அப்போ நமக்கு இதில் நீதி கட்சின்னு சொல்லும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும். 1920 to 23 பார்த்தீங்கன்னா சுப்ராயில் இருப்பார். அப்புறம் 23 to 26 பார்த்தீங்கன்னா பனகலரசர் இருப்பார். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். 26 to 29 தான் இந்த சுப்ராயன் சுயேட்சையில் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ யார் இருக்காங்க நீதி கட்சி வச்சு நமக்கு ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை ருக்மணி. அப்புறம் இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் படிக்கணும். ஒரு கொஷின் படிக்கிங்கன்னா எல்லா ஆப்ஷனையும் சேர்த்து பார்க்கணும். முத்துலட்சுமி ரெட்டி ஃபஸ்ட்டு MLC அவங்கள பற்றி ஃபுல்லாக. சரோஜினி நாயுடு இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் இந்திய பெண் தலைவர் 1927 கான்பூர். அன்னிபெசன்ட் இப்போ தான் பார்த்தோம். அந்த கொஷினை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூற்று காரணம்.
அலாவுதீன் கில்ஜியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். மாலிக் கபூர் மார்க்கெட்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறதே அவர் தான். அப்போ அலாவுதீன் வந்து மங்கோலியர்களுக்கு எதிராக ஜாப்பர் கான் உலுக்கானே அனுப்பினார். கரெக்டு தான். 1297 மங்கோலியர் ஒருத்தன் துவாகான் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு எதிராக அனுப்புவார். அது கரெக்டு. மங்கோலியர் தோற்கடிக்கப்பட்டனர், அதுவும் ரைட்டு. மற்றும் ஜாபர் கான் மங்கோலியர் ஆட்சியாளர் நியமிக்கப்பட்டாருங்கிறது தப்பு. அப்போ ஒன்று மட்டும் சரி, இது தவறு. அப்போ ஆன்சர் என்னது? ஏ கரெக்ட். அப்போ நமக்கு வந்து கொஷினை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி கேட்டிருக்கான், என்ன ஆங்கிளில் கேட்டிருக்கான், நல்ல ஆப்ஷனை அனலைஸ் பண்ணி இப்போ ஒரு ஆட்டை நம்ம நடத்துறதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு திரும்ப போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அந்த கொஷினை வந்து திரும்ப போட்டு பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி எந்த ஃபோக்கஸில் கொஷின் கேட்காங்கிறது நமக்கு நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். 10th சோஷியல் சயின்ஸில் ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா 10th புக்கிலேருந்து அப்படியே ஒரு பேராவை கொடுத்து இது எது வருது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ உள்ள ஃபார்மெட் அதான், ஒரு டைரக்ட் கொஷின் கேட்டு தான் விச் இஸ் கரெக்டுங்க, விச் இஸ் இன்கரெக்டுங்க, பொறுத்துக்கு கேட்கான், அசட்ஸ் அண்ட் ரீசன் கேட்கான். இப்போ புதுசாக ஒரு பேராகிராஃபை கொடுத்து அப்படியே கொடுத்துருக்கான். அப்போ இல்லை என்ன பேராகிராஃபில் என்ன கொடுக்காம பாருங்கள், தென்னிந்தியாவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் இயக்கத்தின் புயல் மையமாக இருந்தது. இதை கூட ஒரு எக்ஸாமில் கேட்கலாம். கொஷினை வந்து இந்த இதில் கேட்கல, வேறு கேட்கலாம். கொல்லங்கோட்டில் ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் தங்கள் சட்டை பொத்தான்களை கலற்றி காவல்துறையின் வந்து சுடு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க, துப்பாக்கிகளுக்கு மார்பை காட்டினர். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பக்கிங்காம் மற்றும் மெட்ராஸில் உள்ள கர்நாடக ஆலைகள் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து ஆலைகளும் வேலை நிறுத்தம் செய்தன. கோயம்புத்தூரில் உள்ள இராணுவ விமான நிலையம் முற்றிலும் எரிந்து நாசமாக்கப்பட்டது. இது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கலவரத்தில் போது பார்த்தீங்களா. அப்போ தலைவர்களே இல்லை தலைவர் பேரை சொல்லலை, தலைவர்களே இல்லாமல் கொண்ட இயக்கம். அப்போ இது ஆன்சர் என்னென்னா ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது. அதை தான் அப்படியே வந்து நமக்கு நினைஞ்சிறாங்க கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்லேருந்து நம்ம எடுக்கலாம், என்ன எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த பேட்டர்னில் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு வள்ளுவர் செய் திருக்குறளை மறவரன் நன்கு உணர்ந்தார்கள், உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்து கொடுநீதி. இந்த பாடலை கொடுத்துட்டு பாடலுடைய வரியை கொடுத்துட்டு ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கான். அதில் எது கரெக்டு எது தவறுன்னு எடுத்துருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா சுந்தரனார். ஏன்னா இந்த பாடலை பாடியது சுந்தரனார். இப்போ இது வந்து ரைட்டு. ஏன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள், கரெக்டு. மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவான நிலை. மனுநீதிங்கிறது ஜாதிக்கு மட்டும் கொண்டு வரக்கூடியது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்த முடியாது, அதுவும் ரைட்டு. இந்த பாடல் மனோன்மணியம் என்ற நாடக நூலிலிருந்து இடம்பெற்றது. ஆக்சுவலாக மனோன்மணியம் என்பது என்னென்னா நாடக வடிவில் உள்ள ஒரு நூல். ஏன்னா நாடக வடிவில் உள்ள ஒரு நூல். இது வந்து நான் குரூப் 1 இன்டர்வியூ போகும்போது எனக்கு இது கொஸ்டின் கேட்டது. நான் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் பிறந்திருக்கேன். அப்போ எம் ஃபார் என்ன எஸ் ஃபார் என்னன்னு கேட்டாங்க. எம்னா மனோன்மணியம், எஸ் ஃபார் என்ன சுந்தரனார். அப்போ மனோன்மணியம் என்பது என்னன்னு கேட்டாங்க. நாடக வடிவில் உள்ள ஒரு நூல். அப்போ இந்த இடத்துல எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரைட் ஆகுது கொஷின்ஸ். அந்த கொஷின் நல்லா பார்க்கணும், எப்படி கேட்குறாங்க, நம்ம டைமை கன்சியூம் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா முழுவதும் ஏன்னா ஒன்றிய அரசின் நிதியளிப்பில் உருவான பொது பயன்பாட்டு மத்திய திட்டம் எத்துறைக்காக ஏற்படுத்தப்பட்டது. காமன் ஃபெசிலிட்டி சென்டர். இந்த ஸ்கீம் எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறக்காண்டி கொண்டு வர்றாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ அந்த இதில் 2017 இதை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா டெல்லி எய்ம்ஸ் விரிவான ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்டைய மருத்துவ நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே புக்கில் இருக்குது, சுஸ்ருதா சம்ஹிதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நமக்கு சிலபஸில் பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கமிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் பேஸ்ட் ஆன் என்ன கமிஷன் கேட்டிங்கன்னா சந்தானா கமிட்டி ரெக்கமெண்டேஷன். இதான் வந்து மெயினானது. அப்போ சந்தானா கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க, அது எப்போ ஸ்டேச்சுரி சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்குது. 1964 ஃபார்ம் பண்ணுறாங்க, சட்டப்பூர்வமான அந்தஸ்து 2003 கொடுக்குறாங்க. இது காரணமான வழக்கு என்னன்னு கேட்பாங்க. வினித் நரேன் வழக்கு. இது முக்கியமான கொஸ்டின். இது வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கல, குரூப் 1 மெயின்ஸில் போன தடவை பிக் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. வினித் நரேன் வழக்கு. இந்த வினித் நரேன் வழக்குங்கிறது ஒரு பொதுநல வழக்கு. 93 ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து 1996 கொடுக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா அந்த
சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குல்ல, அது ஒரு அட்வைசரி பாடியாக தான் இருக்குது, அதை சட்டப்பூர்வமான அமைப்பாக மாற்றுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் படி தான் என்ன கேட்டிங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன தான் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா சட்டப்பூர்வமான அமைப்பாக மாறுது. மற்றதும் பார்த்துக்கிடணும். எஸ்ஆர் தாஸ் கமிஷன் எதுக்கு போட்டாங்க கேட்டிங்கன்னா சிஎம் ஆஃப் பஞ்சாப் சிஎம் பிரதாப் சிங்னு ஒருத்தர் உண்டு, அவர் மேலே உள்ள அலிகேஷன் குற்றச்சாட்டை விசாரிக்க போட்ட கமிஷன் தான் எஸ்ஆர் தார் கமிஷன். அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், நிர்வாக சீர்திருத்தம் 2 ஆட்ட போட்டிருப்பாங்க இந்தியாவில். 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில் போட்டிருப்பாங்க, 2005 செகண்ட் கமிஷன் போட்டிருப்பாங்க. சர்க்காரியா கமிஷன் எல்லாம் முக்கியமான கொஷின். 83 ஃபார்ம் பண்ணுவாங்க, 88 ரிப்போர்ட் கொடுக்கும். அப்போ இந்த இதெல்லாம் கொஷின் கேட்குற ஏரியா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி போயிட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸு யூனிட் 8 உள்ள கொஷின், தேவப்பாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என்று கம்பரின் கூற்றுப்படி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ரைட்டாக தப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி, வசிட்டர், போதாயனர் கரெக்டு. வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம் கரெக்டு. போதையனர் செய்தது போதைய ராமாயணம். வியாசரும் ராமாயணம் செய்தவர், அது அத்தியாத்ம ராமாயணம். எல்லாமே ரைட்டு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வருதுன்னா 4மே என்னதாவது ரைட் ஆகுது. அடுத்தது மன்சப்தாரி சிஸ்டம் வரலாறுக்கு போகிறாங்க. முறையை அறிமுகப்படுத்தியது யாருன்னா அக்பர். எல்லோரும் பேசிக்கான கொஸ்டின். 1571 அவர் வந்து ஜாவார்னு சொல்லி 2ஆக பிரித்து இந்த குதிரையை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி இதை உள்ளே கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக, ஏன்னா இதுவும் வரலாறுல உள்ள கொஸ்டின் தான், அப்படியே பொறுத்திட வேண்டியதான். ஏன்னா காசில் குசத் தலைமை நீதிபதிக்கு பேர். பொறுத்துக்கன்னா அப்படி 4ஐயும் பொறுத்து பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முகத்தம்னா கிராம தலைவர். முப்தினா சட்ட லீகல் இன்டர்பிரட்டர். அப்புறம் அமீர் ஐ தத் ஏன்னா நகர தலைமை குற்றவியல் நடுவர். பொறுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், ஆன்சர் வரும். சப்போஸ் இப்போ பொருத்த முடியல, இப்போ வந்து நமக்கு அந்த ஆன்சரே தெரியல, இந்த கொஷினில் வந்து ஆப்ஷன் நல்லா எலிமினேட் பண்ணி பழகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 3 ஒரு இதில் மட்டும் 1 வருது. மேபி தெரியாத பட்சத்தில் இப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஏன்னா தெரியாத பட்சத்தில். அப்போ 3 ஒரு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்த ஆப்ஷனில் மெஜாரிட்டி பார்க்கும்போது ஒரு 2 4 இருக்குது, 2 இருக்குது. அடுத்த ஆப்ஷனை மெஜாரிட்டி பார்க்கும்போதும் மாறுது, எல்லாமே மாறுது. அதுக்கு அடுத்த ஆப்ஷனை மெஜாரிட்டி பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ங்கிற ஆப்ஷன் வருது. அப்போ நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரலாம். 3 4 2 1. நெக்ஸ்ட்டு சர்ச் லைட். இது எப்போவுமே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சர்ச் லைட் வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ஃப்ளூன்ஷியல் நியூஸ் பேப்பர் ஆர் பப்ளிஷ்ட் இன் பாட்னா. பீகாரில் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை. முரளி மனோகர் பிரசாத் அப்படிம்பாங்க, இவர் தான் அந்த பத்திரிகை முக்கியமான ஆள். இது அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின் தான். இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு. இவர் 1918 இந்த பத்திரிகை ஆரம்பிக்கார். ஏன்னா வீக்லி வாரத்துக்கு 2 பத்திரிகை வரும். அப்போ இது முக்கியமான பத்திரிகை. ஜென்ரலாக வந்து நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறதுனால இது நம்ம கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டின் குறைந்த அடர்த்தி கொண்ட மாவட்டம் என்னது? நீலகிரி. ஆக்சுவலாக பெரம்பலூர் இருக்குது பார்த்தீங்களா, பெரம்பலூர் இதுதான் குறைந்த மக்கள் தொகை. பெரம்பலூருங்கிறது பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.65 lakhs. நீலகிரியில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7.35 lakhs. அப்போ எங்கள் முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிட்டாவே மேக்ஸிமம் ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ 2வது ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஆயிரும். தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி நீலகிரிங்கிறது வடமேற்கில் தான் இருக்குது. அப்போ 2வது ரைட்டு. ஏன்னா இப்போ முதல் இது தவறு, 2வது என்னது ரைட்டு. அடுத்தது ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும், மெண்டல். ஏன்னா மரபியலின் தந்தை. டார்வின் ஏன்னா ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன். அடுத்தது வெய்ஸ்மேன், இவர் வந்து பவுண்டர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். இதெல்லாம் கொஷின். பவுண்டர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் நம்ம வைக்கிற கொஸ்டினை நீங்கள் இப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி வைக்கிற கொஸ்டினை 4 ஆப்ஷனுமே தூக்கணும். வோல்ஃபுங்கிற பேர் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனுடைய பிலாசபர் தான் என்ன கேட்டிங்கன்னா வோல்ஃப். அப்போ வந்து இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்வென்ஷன். பிளட் குரூப் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், காரல் லாண்டஸ்னர். அப்போ ராபர்ட் ப்ரௌன் என்ன கண்டுபிடிச்சாருன்னா நியூக்ளியஸ். எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிடணும். பங்க் என்ன கண்டுபிடிச்சாருன்னா விட்டமின். கேனான் பீரங்கி. நெக்ஸ்ட்டு குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது என்னங்கன்னா ஜீன்களின் மறு இணைவு. அடுத்த கொஸ்டின் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லான்னு தெரிஞ்ச உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்னெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏவி டைசி. ஏன்னா அதான் மெயின். 1885
ஏவி டைசி, இங்கிலாந்து ஜூரிஸ்ட். இவர் 3 பாயிண்ட் சொல்கிறார். ஒன்று, பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அதாவது சட்டத்துக்கு மேலான யாரும் கிடையாது அப்படிம்பார். அடுத்தது காமன் டு ஆல், எல்லாருமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் சொல்லுவார். இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிருந்து மீட்டெடுப்பது, ஒன்று ரைட்டு. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு சட்டங்களை ஏற்றுவது, தப்பு. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ரைட்டு. சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாடை முன்வைத்து செயல்படுவாங்க, தப்பு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா 1, 3 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு அசர்ஷன் ரீசன். இதில் என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா, சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். ஏன்னா அப்போ இது நமக்கு ரைட்டு. இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர், 2மே ரைட்டு. ஏன்னா அப்போ நமக்கு இங்கே என்னென்னா, நாமக்கல் கவிஞர் வச்சு எப்போவுமே டிஎன்பிசியில் ஒரு கொஷின் கேட்பாங்க. இவருக்கு என்ன பேர்லாம் உண்டுன்னா, காந்திய கவிஞர். ஏன்னா இவருக்கு பேர் காந்திய கவிஞர். அடுத்தது பார்த்தோன்னா காங்கிரஸ் கவிஞர், அரசியல் கவிஞர், அப்புறம் ஒரு வாசகம். ஏன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருதடா அப்படிம்பார், உப்பு சத்தியாகிரதம். அது ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கொஷின் பார்த்துக்கிடுவோம். அடுத்து ஃபஸ்ட்டு தமிழ் நியூஸ் பேப்பர் டு பப்ளிஷ் பொலிட்டிக்கல் கார்ட்டூன். இதை அடிக்கடி கேட்டிருக்கான். எதுவும் கேட்டிங்கன்னா இந்தியாவில் பாரதியார், இதான் ஆன்சர். அப்போ எங்கே இந்தியா எழுதுனது யார்? காந்தி. நவசக்தி எழுதுனது யார்? திருவிக்க. ஏன்னா சுதேசி மித்திரன் எழுதுனா சுப்பிரமணிய ஐயர். நெக்ஸ்ட்டு ஏன்னா ஒரு இது நார்மலாக கேட்கக்கூடிய கொஷின், அதாவது பாலிட்டியில் வரும், ஜாக்கிரபிலையும் எடுத்துக்கலாம். அதாவது யமுனா டிஸ்பியூட்டு, நர்மதா டிஸ்பியூட்டு, இது மேப் நாலேஜ் இருந்தால் நம்ம அழகாக படிச்சிடலாம். அப்போ யமுனா நதிங்கிறது டெல்லியில் ஓடுது. ஏன்னா நமக்கு தாஜ்மஹால் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. யமுனா நதி, டெல்லியும் யமுனை தான். அப்போ அந்த சைடு தாஜ்மஹால் ஏன்னா உத்தரப்பிரதேசம். ஏன்னா அப்போ அந்த சைடில் என்னெல்லாம் இருக்குது? ஹிமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம், இது எல்லாம் சேர்ந்தது யமுனா நதி. அப்போ 1, 4. அடுத்து பார்த்திங்கன்னா நர்மதா நதி. நர்மதா நதிங்கிறது மத்திய பிரதேசம். இப்போ கூட ஒரு சோலார் பிளான்ட் போட்டிருக்காங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அப்படியே நினச்சிருங்க. கிருஷ்ணாங்கிறது ஆந்திரா நமக்கு தெரியும். அப்போ ஆந்திராங்கிறது இங்கே போயிடும். காவேரிங்கிறது சவுத்து, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. 4மே இணைச்சிட்டோம். சப்போஸ் நமக்கு எனக்கு தெரியலனால ஆப்ஷன்லேருந்து போனாலும் போகலாம். இப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே, இது சாதாரண கொஷின் தான். அப்போ 1க்கு 4ன்னு போட்டிங்கன்னா 4. அடுத்தது பார்த்திங்கன்னா 4க்கு 1 போட்டிங்கன்னா அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவேரிக்கு 2. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இதான் வரும். நெக்ஸ்ட்டு இது ஒரு எக்கனாமியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவதை ஒழுங்குபடுத்துவாங்க. எப்போவுமே டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கடைசியாக போயிடும். அப்போ அதுக்கு முன்னக்கூட்டி என்ன இருக்குன்னா டோட்டல் ரிசிப்ட் இருக்கும். அப்போ இந்த 2 வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இது வருதுன்னு பார்க்குறோம். ரெவன்யூ ரிசிப்ட் வருது. அடுத்தது கேபிட்டல் ரிசிப்ட்டு. அப்போ ரெவன்யூ ரிசிப்ட்டு, கேபிட்டல் ரிசிப்ட், டோட்டல் ரிசிப்ட். அப்போ ரெவன்யூ அதாவது வரவின வருவாய், மூலதன வருவாய், மொத்த வருவாய், அடுத்து மொத்த செலவு. அப்போ ஆன்சர் என்னங்கன்னா இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அசர்ஷன் ரீசன், கூற்று காரணம். பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியாவை பல இன கண்காட்சி என கூறப்படுகிறது. யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித் சொல்லியிருப்பார். அதே மாதிரி மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது அகத்தியலிங்கம். பார்த்துக்கிடுங்க. இப்போ 2மே நமக்கு என்னென்னா ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் என்ன கேட்டிங்கன்னா அயோடின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது ரைட்டு தப்புன்னு கேட்டிருக்காங்க. பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய அரசு மாநில அரசு 2மே சட்டம் ஏற்றலாம். ஆர்டிகல் 246. இது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பாலிட்டியில் வர்றது. 2 பேருக்கும் முரண்பாடு வந்தால் மத்திய அரசு சட்டம் தான் மேலோங்கி இருக்கும். அதான் 2வது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 254. இப்போ பொதுப்பட்டியலுங்கிறது 8வது அட்டவணையில் இருக்குது. மத்திய பட்டியல் எத்தனை இருக்குது? 100 இருக்குது. மாநில பட்டியல் எத்தனை இருக்குது? 61. பொதுப்பட்டியல் எத்தனை இருக்குது? 52. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா IPOP ஸ்கீம் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த ஓல்டர் பர்சன் பை த ப்ரொவைடிங். அப்போ இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஓல்டர் பர்சன். அப்போ இது ஓல்டர் பர்சன் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஷெல்டர் அண்ட் மெடிக்கல் கேர் கொடுக்குறதா முக்கியம். இது எப்போ கொண்டு வராங்கன்னா 92 கொண்டு வராங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அப்போ இந்த ஸ்கீமை பற்றி அதிகமாக கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் ஏன்னா ஃபஸ்ட் உமன் கவுன்சில் மீட்டிங் ஆக்ட் 2008 கொண்டு வருவாங்க. முதல் கவுன்சில் ஜனவரி 12 ஏன்னா 2014 நடக்குது. இப்போ யார் இருக்கா தலைவர்னா AS குமாரி இதுக்கு என்னதான் இருக்காங்க? தலைவராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகல் எம்பரர்
ஹூ ராட் தேர் ஆட்டோபயோகிராஃபி. எந்த முகலாயர் வந்து அவங்களுடைய சுயசரிதத்தை அவங்களே எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான். பாபர். ஏன்னா அவர் என்னதுன்னா துசிக்கி பாபரி அப்படின்னு எழுதுவார், துசிக்கி பாபரி. ஜகாங்கீர் எழுதுவார், துசிக்கி ஜகாங்கீர். அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு ஆன்சர். அப்போ மற்றெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். அக்பர், ஐனி அக்பரின்னு சொல்லிட்டு அபுல் பாசர் எழுதுவார். அடுத்தது பாபர் பார்த்துட்டோம். ஹிமாயின் அவருடைய சிஸ்டர் குல்பதான் பேகம் வந்து அவருடைய சுயசரிதத்தை எழுதுவாங்க, குல்பதான் பேகம். அடுத்தது அவுரங்கசீப், அவருடைய இது வந்து ஆலம்கீர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு மிர்சா முகமது காசிம் அப்படின்னு எழுதுவார். ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாஜகான், ஷாஜகான் வந்து பாதுஷா நாமா, இனையத் கான் அப்படின்னு ஒருத்தர் எழுதுவார். அப்போ எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். ஆப்ஷன்லேருந்து போனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மெஜாரிட்டி பார்க்கணும். ஆப்ஷன் பாருங்கள், இங்கே பாருங்கள், அக்பர், பாபர், பாபர், அவுரங்கசீப். அப்போ இந்த இடத்துல 2 இடத்துல பாபர் வருதா, அப்போ 2ல் 1 எடுத்துக்கிறோம். ஆமாம், இங்கே ஜகாங்கீர், ஜகாங்கீர், ஹிமாயின், ஷாஜகான். அப்போ 2 இடத்துல ஜகாங்கீர் வருதா, அப்போ இதை எடுத்துக்கிறோம். கடைசியில் இது 2 என்னதாகுதுன்னா மிங்கிள் ஆகுது. தெரியாத பட்சத்தில் நீங்கள் ஆன்சர்லேருந்து போனால் தான். டெஸ்ட்டுங்கிறது ஒரு ஆர்ட்டு. அதை வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரிஜினல் கொஷினை வச்சு போட்டு பார்க்கணும். நீங்கள் சும்மா நம்ம எடுத்து வச்ச கொஷின்லாம் எடுத்து போட்டுருக்கூடாது. ஒரிஜினல் கொஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் முகமது கவான், ஏன்னா ஒரு மதராச நிர்வாகி, அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் பீடார். இது அடிக்கடி கேட்டுருக்கான். ஏன்னா 1472 கர்நாடகா. அப்போ முகமது கவான் யார் அப்படிங்கன்னா 3வது முகமது ஷா. பாம்னி கிங்டமில் அவர் அவையில் இருந்த ஆள் தான் முகமது ஷா, முகமது கவான். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை நிதியாக்கத்தின் முதன்மை நோக்கம். டெபிசிட் ஃபினான்ஸ் அப்படிம்பாங்க. வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது எதுக்காண்டி டெபிசிட் ஃபினான்ஸ்னால், ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு கடை வச்சுருக்கோம். கடையில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்காண்டி செலவு அதிகமாகிட்டே இருக்குதுன்னு வச்சுருங்களேன். கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது நம்மளுடைய முன்னேற்றம் ஏற்படும். அப்போ வந்து இதனுடைய முக்கியமான என்ன, பொருளாதார முன்னேற்றம். அதான் முக்கியமானது. பொருளாதார முன்னேற்றத்துக்காண்டி தான் இந்த டெபிசிட் ஃபினான்ஸுங்கிற ஒரு வார்த்தை முக்கியமான இது. அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ இதுக்காண்டி ஃபண்டு வந்து ஃபாரோ கடன் வாங்கலாம். அப்போ இந்தியாவை பொறுத்த கடன் எங்கே வாங்கணும்னு கேட்டால் சென்ட்ரல் பேங்க்லேருந்து வாங்குவாங்க. சென்ட்ரல் பேங்க்னு என்ன கேட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது பப்ளிக் ஃபினான்ஸ்லேருந்து வாங்குவாங்க. அப்போ இது எதுக்காண்டி இந்த கடன் வாங்குறாங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காண்டி வாங்குறாங்க. எல்லாருமே வந்து இது மாற்றி அடிப்பாங்க. அதனால தான் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி இட் இஸ் நவுன் அஸ். அதாவது இப்போ நிறைய மிஷின் ஐட்டம் உள்ளே வருது, ஆட்டோமேஷன் உள்ளே வருது. இப்போ 10 பேர் வேலை பார்த்துருந்தாங்க, இப்போ ஒரு மிஷினை வச்சுட்டாங்க, இப்போ 2 பேர் தான் வேலை பார்க்காங்க. இது எந்த வகையான வேலையின்மையை காட்டுங்காங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா கட்டமைப்பு வேலையின்மை அப்படிம்பாங்க. அப்போ கட்டமைப்பு வேலையின்மைனா, இப்போ ஒரு டைப்ரைட்டர் ஒருத்தர் டைப் படிச்சுட்டு இருக்காரு, திடீர்னு கம்ப்யூட்டர் வந்துட்டு, அப்போ டைப் படிக்கிறத விட கம்ப்யூட்டரில் ஸ்பீடாக இருக்கும். இந்த டைப் படிக்கிறவர் வந்து கம்ப்யூட்டருக்கு மாறணும். மாறாமல் இருந்தானா அந்த நிலைய வேலையின்மை என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டமைப்பு வேலைமை. பருவகாலங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கடைக்காரனுக்கு வியாபாரம் இருக்காது, கோடை காலத்தில் டீ கடைக்காரனுக்கு வியாபாரம் இருக்காது. அடுத்தது டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து 0வாக இருக்கும். அந்த அவனுடைய இது உற்பத்தி அளவு வந்து 0வாக இருக்கும். இது விவசாயத்துறையில் அதிகமாக காணப்படும். அதாவது 10 பேர் இருக்காங்க, 10 பேர் போனாலும் 10 மூட்டை அரிசி தான் கொண்டு வராங்க, 5 பேர் போனாலும் 10 மூட்டை அரிசி தான் கொண்டு வராங்க. அப்போ அந்த 5 பேர் வந்து தேவையில்லைன்னு அர்த்தம். அது அக்ரிகல்ச்சர் கணக்கப்படக்கூடியது. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மண்தினி நாளத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே, உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே உணவு. இது எதில் வருதுன்னா மணிமேகலையில் வரக்கூடியது. அப்போ புறநானூறு மணிமேகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, நாருமோனா வாசம். ஏன்னா திருப்பவளை செவ்வாய்த்தால் தித்திருக்குமோ என்று பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள். பெருமாளை பற்றி பாடுறாரு. 143 பாடல்கள். இதையும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். நாச்சியார் திருமொழி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக. நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை வச்சு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மொகஞ்சாராங்கிறது நமக்கு தெரியும், பிரான்ஸு. ஏன்னா வெண்கல நடனமாடும் ஒரு பெண்ணுடைய சிலை. கரப்பாங்கிறது இடுகாடு. ரெண்டுமே இன்றைக்கி எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது. லோத்தல்ங்கிறது குஜராத் நமக்கு தெரியும், தந்தத்தால் ஆன அளவுகோல் பண்ணுங்க. பனாவலிங்கிறது கரியானா, டெரகோட்டா கலப்பே இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. அப்போ இதான் நமக்கு என்னது ஆன்சர். இப்போ சிந்து சிலபஸ் தான், சிலபஸ் தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குயிட் இண்டியா மூவ்மெண்ட், அதை வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுக்காம பாருங்க, காங்கிரஸ் பாஸ்ட் குயிட் இண்டியா ரெசல்யூஷன் 8 ஆகஸ்ட், 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 9ஆம் தேதி அவ்வளோ பேரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் தலைவரை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுவாங்க, தொண்டர்கள் இறங்கிடுவாங்க. அதான் தலைவர் இல்லாத புரட்சி அப்படிம்பாங்க. அப்போ வந்து நமக்கு என்னென்னா குயிட் இண்டியா மூவ்மெண்ட் என்ன காரணம் அப்படின்னு கேட்காங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால். இது ரைட்டு. கிரிப்ஸ் தூதுக்குழு வரும்,
ஏன்னா அவங்களுடைய தோல்வியினால் இது ஆரம்பிக்காங்க. மொதல் பாயிண்ட் ரைட்டு. இந்தியாவை நோக்கி ஜப்பான் படைகள் புறப்பட்டதுனால் ரைட்டு. ஜின்னாவின் கோரிக்கை அது தப்பு. ஆங்கிலேயர் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கைக்கு ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக ரைட்டு. சோவியத் யூனியனை ஆதரிப்பதாக கரெக்டு. தப்பு. அப்போ 1 2 4 சரி. அப்போ நமக்கு அந்த இதை வந்து திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஏ டேக் ஏன்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இது ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா மஞ்சள்னாவே ஈரோடு, வீணுன்னா என்னது தஞ்சாவூர், அடுத்து மலைப்பூண்டுங்கிறது கொடைக்கானல். நமக்கு தெரியும், கொடைக்கானல் போனாவே மலைப்பூண்டு வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டாங்கி சேலைங்கிறது என்னது காரைக்குடி. இப்போ இது எதுக்காண்டி கொடுக்குறாங்க ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் கேட்டால் அந்த இடத்துல உள்ள பொருள் அங்கே மட்டும் விளையக்கூடிய பொருளை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி கொடுக்குறாங்க. 2003 இதை கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 58 டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 58 பொருள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு ஆப்ஷனை வச்சு நம்ம நினைஞ்சிடலாம், ஆன்சரை போட்டுருதோம். அப்போ 2 1 2 1 4 3. அப்போ இதான் நமக்கு என்னது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏன்னா அடுத்த ஒரு பொறுத்துக்க ஜாகிரபியில் அந்த காற்றை வச்சு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் லூ காற்றுன்னு ஒரு காற்று அடிக்கும். வட இந்தியா இந்த ராஜஸ்தான் ஏரியாவில் பயங்கர ஹீட்டான காற்று ஜூன் மாதம் அடிக்கும். அந்த ஹீட்டு மேலே போட்டுனா இந்த தோல்லாம் உறிஞ்சிரும். அந்தளவுக்கு ஹீட்டான காற்று வட இந்தியாவில் அடிக்கக்கூடியது இந்தியா பாகிஸ்தான் அடிக்கணும். சினுக்குங்கிறது ராக்கி மவுண்டைன், நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராக்கி மவுண்டைன் அடிக்கும் குளிர்ந்த காற்று. கர்மத்தான் சென்ட்ரல் அமெரிக்காவில் வீசக்கூடிய காற்று. காராபுரான் சென்ட்ரல் ஆசியாவில். அப்படி டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. இப்போ ஜாகிரபியில் கேட்ட கொஸ்டின்ஸு எல்லாம் புக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வச்சு கொடுக்குறாங்க. அடிப்படை உரிமை வச்சு ஒரு கொஸ்டின் கொடுக்காங்க. ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ளலாம். தப்பு. யாராலும் அடிப்படை உரிமை விட்டு கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். தப்பு. ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. ரைட்டு. ஜுடிஷியல் ரிவ்யூ அடித்தளமே அடிப்படை உரிமையின் தரம். அப்போ 3 4 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசு தேசிய வாழ்வின் ஏன்னா அனைத்திலும் சமுதாய சோசியல் பொருளாதார அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதற்கு ஒரு சமுதாய முறையில் அமைப்பினான எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அறுதியின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் ஆர்டிகல் 38 என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே 24 மணி நேரமும் சோசியல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். சமூகத்தில் எல்லோரும் ஒன்று போல் இருக்கணும்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணணும். ஆர்டிக்கல் நமக்கு தெரியும். 16 என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். ஏன்னா அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குதல். 15 நோ டிஸ்கிரிமினேஷன். அடுத்தது 40 வில்லேஜ் பஞ்சாயத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அசன்சன்ட்ரேஷன் கொடுக்காங்க. அதில் என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா 1927 மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் வந்தது. கரெக்டு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கட்டுக்குள் வந்தது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அப்போ நிறைய நோய்கள் பிறகு நெகட்டிவில் போயிருக்கும். இப்போ பெர்த்துக்கும் டெத்துக்குள்ளே இது 45 47 இருக்கும். அப்போ இந்த காலத்தில் பிறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது. அப்போ அதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. இப்போ ரெண்டுமே சரி, விளக்கமும் சரி. அப்போ ஆன்சர் ரைட்டு. அப்போ பாப்புலேஷனை வச்சு கொஞ்சம் அழுத்தி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கான். அப்புறம் பெஸ்டிவல் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கான். இப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் 40 நாள் குளிர் பண்டிகை நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகை நடக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சு அடிக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கோர்தாத் சால்ங்கிறது பார்சி இனம். குரு புராப், குரு நானக் அந்த மாதிரி வந்தோன்னா சீக்கியர்கள் வரக்கூடியது. வேசக் டை தீபத்தியன். அடுத்தது பார்த்திங்கன்னா நாவ்ரூஸ் பகாய். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிங்கன்னா இதான் நமக்கு என்னது ஆன்சர். அடுத்து ஐஎன்எம்ல பொறுத்துக்க இது எப்போவுமே இந்த கொஸ்டின் டிஃபால்ட்டாக கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின் தான். இந்த பழைய கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், கிழக்கு இந்தியா அசோசியேஷன், தாதாபாய் நவ்ராஜ். ஏன்னா இது பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா தாதாபாய் நவ்ராஜ். அதை கொஸ்டினை கேட்கலாம். தாதாபாய் நவ்ரோஜ். அடுத்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஏன்னா லட்சுமி நரசு கஜுலு, லட்சுமி நரசு செட்டி. அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா 1884 இருப்பாங்க. சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர். காங்கிரஸ் 1885 ஏஓகே. இது இயர் கேட்டிருக்கான், இதுவும் கேட்கலாம். அப்போ காங்கிரஸை நீங்கள் நினச்சிங்கன்னா 1885, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 82, ஈஸ்ட் இந்தியாங்கிறது 1866. 4 3 2 1. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் கன்வெர்டட் இன்டு த சோசியலிஸ்ட் பார்ட்டி என்ன ஆரம்பித்தார்னா ஆக்சுவலாக சாம்வாதி சங்கங்கிறது ஆரம்பிப்பார் நேருவோட சேர்ந்து. ஆக்சுவலாக இது தனி பார்ட்டி கிடையாது. சென்டென்ஸ் தப்பாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக 1930 இந்திய தேசிய காங்கிரஸ்க்குள்ளே
அந்த சோசியலிஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்டை சாம்வாதி சங்கம்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் உள்ளே கொண்டு வருவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எஸ்சி எஸ்டி. தமிழ்நாடுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்குள்ள சீட்டு வந்து 234 44 சீட்டு. ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து 2 சீட்டு. ரெண்டு எந்தெந்த ஊர் கூட கேட்கலாம். சேத்தமங்கலம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு. பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்காடு சேலம், இந்த 2 இது தமிழ்நாட்டில் கேட்டது. இதே இந்தியா லெவலையும் கேட்கலாம். இந்தியாவில் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஷெட்யூல் காஸ்ட் எம்பின்னு கேட்டாங்கன்னா 84. எத்தனை ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எம்பின்னு கேட்டாங்கன்னா 47. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கும்போது அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கைக்கு டேஸ் ஒரு எடுத்துக்காட்டுங்காங்க. அதாவது தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள். இப்போவும் ஏற்றுமதிக்கு தயார் நிலையில் தமிழ்நாடு தான் முதலிடமாக இருக்கிறது. அடுத்தது ட்ரெஃப்லான் எதிலிருந்து தயாரிக்கப்படுதுங்காங்க. பி-குளோரா பென்சோ ட்ரைஃப்ளோரைடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளிர் இது முக்கியமான கொஸ்டின். குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது என்ன காரணம்? பிஸ்கட்டை வந்து வெளியே வச்சுருந்தீங்கன்னா அந்த நவத்து போயிடும். காரணம் என்ன? ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால நவத்துரும். ப்ரீசரில் அளவான ப்ரீசரில் தூக்கி போட்டிங்கன்னா நவக்காமல் அப்படியே இருக்கும். காரணம் என்ன? அந்த குறைந்த ஈரப்பதம். இது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா குறைந்த வெப்பநிலைன்னு போடுவாங்க. தப்பு. குறைந்த ஈரப்பதம். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் அதை அமைக்கவில்லை. யாருன்னா தெலுங்கானா. ஏன்னா தெலுங்கானா வந்து பியூர்லி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அகென்ஸ்டாக செயல்படுவாங்க. அதனால் அந்த ஸ்டேட் மட்டும் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கு 12ங்கிறது என்னென்னா ஸ்டேட்டுக்கு டெஃபினிஷன். அரசு என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டெஃபினிஷன் என்ன கேட்காங்க. அரசு என்பது இந்திய அரசு மற்றும் இந்திய நாடாளுமன்ற ரைட்டு, மாநில அரசு சட்டமன்ற ரைட்டு, அனைத்து வட்டார அதிகாரங்கள் இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டில் உள்ள கட்டுப்பாடுங்கிறது தான் முக்கியம் எல்லாமே. அப்போ ஆன்சர் என்னங்கன்னா எல்லாமே அரசு தான். அரசுங்கிறது ஒரு டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது முந்தைய இருந்து நட்டோர் ஏன்னா குடுப்பின் நஞ்சு உண்பர். அதாவது நல்ல ஒரு ஆட்க வந்து நல்லா முந்தியிலேருந்து நல்லா இருக்காங்க, அவங்க நஞ்சு தான் கொடுக்காங்க தெரியுங்களா, அதை வந்து அதை உண்பர். யார் உண்பார்னு கேட்டிங்கன்னா நனி நாகரிகம். நல்ல நாகரிகம் உள்ளவங்க வந்து கொடுத்துருவாங்க. அப்போ 3 ஆப்ஷன் எங்கே வருதுன்னு பாருங்கள். அடுத்தது நீரின்றி அமையா உலகம் போல். ஏன்னா அப்போ நீரின்றி அமையாங்கிறது வந்து எங்கே வரும்னா காதல். அல்லிவாயினும் ஏன்னா அல்லிவாயினும் விருந்துவோரின் உவக்கும். இப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன வருதுன்னு பார்த்துக்க வேண்டியதான். அப்போ வந்து கற்பின் மெல்லியல். காதல் அஞ்சேன் அஞ்சுவன் அச்ச சாவில். அதாவது இப்போ காதல் பண்ணியிருக்கோம், அது என்ன பிரிவு அச்சத்தில் வரும். அப்போ 4 ஆன்சர். அப்போ வந்து 3 1 2 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லோக்பால் லோக் ஆயுக்தா. லோக்பாலுங்கிறது ஊழல் பண்ணவங்கள மத்திய லெவலில் விசாரிக்கக்கூடிய குழு. லோக் ஆயுக்தா மாநில லெவலில். இது என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா சிட்டிசன் கிரீவன்ஸ், அதாவது குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்கிற கேண்டிதான். அதான் நமக்கு சிலபஸ் கிரீவன்சஸ் அப்படின்னு சொல்லி தான் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளைண்ட் அதில் கொஷின் பார்த்தீங்கன்னா மாநில அரசு தொடர்பான அப்படிம்போம். இல்லைப்பா இது மத்திய அரசு, இது மாநில அரசு. அப்போ மொதல் ஆப்ஷன் தட்டு. மத்திய அரசின் கீழ்னு சொல்கிறாங்க. அப்போ 2வதும் தப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைபர் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன்லேருந்து எலிமினேஷன் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாழ்வாதாரம் வேளாண்மை முன்னிட்டு இப்போ வந்து இந்தியாவுக்கு எந்த பருவக்காற்றுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. தமிழ்நாடுக்கு கேட்டாங்கன்னா என்னது? வடகிழக்கு பருவக்காற்று. அப்போ நமக்கு இதான் ஆன்சர். தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது ஜூன் 1லேருந்து செப்டம்பர் 15 வரை அடிக்கும். இது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம் அடிக்கக்கூடிய காற்றுகள். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிரபியில் ஒரு கொஸ்டின் தான். லோத்தல் ஏன்னா கேம்பே விளைகுடாவில் காணப்படுகிறது. கரெக்டு. லோத்தலுங்கிறது குஜராத்தில் இருக்குது. நம்ம குஜராத்தில் இந்த மாங்காய் மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா, அதான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா காம்பே விளைகுடாவில் காணப்படுகிறது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரைட்டு. 2வது இது ஒரு துறைமுக நகரம். ஏன்னா இதனுடைய நீளம் 37 மீட்டர், அகலம் 216ங்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 285 மீட்டர் நார்த்து டு சவுத்து, 228 மீட்டர் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதாகிடுது? தப்பாகிடுது. அந்நகரம் போகாவா என்ற ஆற்றோடன் இணைக்கப்பட்டது. ரைட்டு. துறைமுக நகரத்திலிருந்து வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக நடக்குது. ரைட்டு. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான் அதான் முக்கியம். தவறானது எதுவும் கேட்டிருக்கான். இப்போ தவறானதுங்கன்னா 2 மட்டும் தான் என்னது தவறு. அப்போ கொஷினை வாசிக்கும்போது விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் இன்கரெக்ட்டுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஜிஎஸ் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம்.